நெக்ஸ்ட் வந்து ப்ரோஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி ரீடிங்கில் இருக்கிறது. டைட்டில் என்னன்னா எ ஹண்டர் டர்ன்ட் நேச்சுரலிஸ்ட். ஸோ இந்த ஸ்டோரி எதை பற்றி அப்படின்னா பிரிட்டிஷ் டைம் பீரியடில் இங்கே இருந்த ஒரு நேச்சுரலிஸ்ட் இல்லைன்னா வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரோட பயோகிராஃபிலேருந்து எடுத்த ஒரு சின்ன போர்ஷன் தான் நம்மளுக்கு இந்த ஸ்டோரியில் கொடுத்துருக்காங்க. யாரோட இருந்துன்னா ஜிம் கார்பெட். ஸோ எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட் அப்படிங்கிறது அவங்களோட நேம். ஆனால் ஜிம் கார்பெட் தான் மோஸ்ட்டாக எல்லாரும் அட்ரஸ் பண்ணுவாங்க. லைக் ஜிம் கார்பெட் டைகர் ரிசர்வ் உத்தரப்பிரதேஷில் இருக்கு. லைக் இந்த என்விரான்மெண்ட்டில் படிச்சிருப்போம் கரெக்டுங்களா? ஸோ அந்த ஜிம் கார்பெட்டோட லைக் பயோகிராஃபியில் ஒரு சின்ன போர்ஷன் தான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒரு டைகரஸ் ஃபீமேல் டைகரும் அந்த டைகரை எப்படி ஹண்ட் பண்ணாங்க, அந்த டைகர் என்னெல்லாம் பண்ணுச்சு, அது வந்து ஆத்தரோட லைஃப்ல எப்படி இம்பேக்ட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட் வந்து ஒரு பிரிட்டிஷ் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், ஹண்டர், ட்ராக்கர், நேச்சுரலிஸ்ட் அண்ட் ரைட்டர். ஸோ பேசிக்லி மல்டி டேலண்டட் பர்சன் மாதிரி. இங்கே ஹண்டர்னு இருக்கு, விச் மீன்ஸ் அவங்க வந்து ஹண்ட் பண்ணுவாங்க. எப்போனா த்ரெட் இருக்கும்போது மட்டும்தான். இப்போ அந்த அனிமல்னால ஹியூமன்ஸ்க்கு த்ரெட் இருக்குன்னா மட்டும்தான் ஹண்ட் பண்ணுவாங்களே தவிர லைக் ஒரு ஸ்போர்ட்டா இல்லை கேமா வந்து ஹண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? He has hunted a number of man-eating tigers and leopards in India. He had lot of experience with tigers and other wild animals to shoot with his cine film camera. Corbett always preferred to hunt alone and on foot. He often hunted with Robin, his dog. Though he was an expert hunter, he admired wildlife. He did not like to kill wild animals for pleasure or sport, but he did not hesitate to kill man-eating tigers or leopards. He hunted these animals only to help people and only at the request of the government. He took no joy from the kill. He often said that not against the law of nature, but against the law of human. ஸோ இந்த பேரால என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜேம்ஸ் கார்பெட்டுக்கு வந்து அனிமல்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இருக்காங்க. ஆனாலுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹண்டர். பட் அவங்க வந்து ஜாய்க்காக ஹண்ட் பண்ண மாட்டாங்க. லைக் இந்த பிரிட்டிஷ் டைம் பீரியட்லலாம் ஸ்போர்ட் மாதிரி இல்லை ஃபன்னுக்காக போய் நிறைய அனிமல்ஸை வந்து ஹண்ட் பண்ணுவாங்க. லைக் முன்னாடியிலேருந்தே இருக்கு. பிரிட்டிஷ் டைம் பீரியட்ல இந்த டைகர் ஹண்டிங் வந்து ரொம்ப பெரிய கேமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ண ஒரு பர்சன் கிடையாது. லைக் மேன் ஈட்டிங் டைகர்ஸ் மட்டும்தான் இவங்க ஹண்ட் பண்ணுவாங்க. அதுவும் கவர்மெண்ட் கேட்டாதான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய வைல்ட் அனிமல்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ங்கனால ஃபாரஸ்ட் இருக்கும்போது நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அனிமல்ஸும் ரொம்பவே பிடிக்கும். பட் மேன் ஈட்டிங் வைல்ட் அனிமல்ஸ் வருது அப்படின்னா ஹெசிடேட் பண்ணாமல் அதையே ஹண்ட் பண்ணுற ஒரு பர்சன் தான் ஜிம் கார்பெட். ஓகேங்களா? ஸோ இது வந்து நேச்சரோட லாக்கு எகெயின்ஸ்டாக கிடையாது, பட் ஹியூமன் லாஸ்க்கு எதிரானது. எதுனா ஸ்போர்ட்ஸுக்காக கொள்றது, இல்லைன்னா அனிமல்ஸை ஜென்ரலாகவே கொள்றது. ஓகேங்களா? அதே மாதிரி ஹண்டிங் வந்து தனியாக தான் போவாங்க. கூட வந்து ராபின் அப்படிங்கிற டாக் இருக்கும். ஸோ இந்த வண்டியில் போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. லைக் நடந்து தான் போவாங்க. கூட ஒரு டாக் தான் இருக்கும். மற்றபடி இந்த கும்பலாக போய் ஸ்போர்ட்டுக்காக ஹண்ட் பண்ணுற கேரக்டர் ஜிம் கார்பெட் கிடையாது. ஜிம் கார்பெட் கிட்ட ஒரு தியரி இருந்துச்சு. அந்த தியரி என்ன அப்படின்னா ஒரு டைகர் இருக்கு அப்படின்னா அது வந்து எதோ ஓல்டேஜில் இருக்கு, இல்லைன்னா ஹர்ட் ஆயிருக்கு, அடிபட்டிருக்கு, அதோட பல்லு ஏதாச்சும் அடிபட்டிருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னா வீக் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஈஸி ப்ரேவா வந்து சர்ச் பண்ணி ஹியூமன்ஸை டார்கெட் பண்ணும். அதே மாதிரி ஒன்ஸ் ஹியூமன் ஃப்ளஷை சாப்பிட்டுருச்சுன்னா வேற எந்த அனிமலையும் அது வந்து ஹண்ட் பண்ணாது. இதுதான் ஜிம் கார்பெட்டோட தியரி. ஓகேங்களா? ஏன்னா ஹியூமன்ஸ்னால மற்ற அனிமல் மாதிரி ஓட முடியாது. அதுக்கு ஈஸி ப்ரேவா ஹியூமன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஜிம் கார்பெட்டோட ஃபர்ஸ்ட் மேன் ஈட்டிங் டைகர் ஹண்ட் அதை பற்றி தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். யாருன்னா சம்பாவத் டைகர். சம்பாவத் டைகருங்கிறது ஒரு பெங்கால் டைகரஸ். 436 டெத்ஸ் வந்து காஸ் பண்ணியிருக்கு. எங்கன்னா நேபாளில். அப்புறம் நேபாளில் அதை ஹண்ட் பண்ண முடியாமல் அதை வந்து இந்தியா பார்டரில் லைக் விரட்டி விட்டுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைகர்ஸோட அட்டாக் பார்த்தோன்னா கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்லேயே மென்ஷன் ஆயிருக்கு. பிகாஸ் இந்த டைகர் அவ்வளோ பேர்த்த கொண்டிருக்கு. ஓகேங்களா?
ஸோ வெஸ்டர்ன் நேபாளில் வந்து ரூபாலி வில்லேஜில் வந்து அட்டாக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அங்கே இருந்தவங்கனால இதை ஹண்ட் பண்ண முடியாமல் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. லைக் விரட்டி விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா குமாவுன் டிஸ்ட்ரிக்ட் இங்கே வந்து லைக் நிறைய பேர்த்த கொல்ல ஆரம்பிச்சிருக்கு. லைக் இந்த டைகர் எல்லாம் பார்த்தோம்னா நைட் டைம்ல வந்து ஆடு மாடெல்லாம் இது பண்ற மாதிரி செக்யூரிட்டி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துருப்போம். ஆனா இந்த டைகர் பார்த்தீங்கன்னா டே டைம்லயே வந்து ஹியூமன்ஸையே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இதனால பீப்புள்ஸ் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதே விட்டுட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே வரவும் பயந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அந்த டைகர்ஸ் அந்த ஃபீமேல் டைகரோட ஃபுட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐ மீன் ஹியூமன் தான். ஸோ அதனால எல்லாரும் வெளியே போக ரொம்ப பயந்துட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த டைகரோட சத்தம் கேட்டாவே எல்லாரும் டெரிஃபை ஆகிற அளவுக்கு பயப்படுத்தி வச்சிருந்துச்சு அந்த ஏரியா ஃபுல்லாவுமே. அதுக்கப்புறமா ஜிம் கார்பெட் போய் அந்த டைகர்ஸை வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி லைக் எந்த ஏரியாலலாம் இப்போ டைகர்ஸ் இருக்குன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக இருக்காது கரெக்டுங்களா? ஸோ அது எந்த ஏரியாவில் அதிகமாக ஆக்டிவாக இருக்கோ அந்த ஏரியாலேயே கேம்ப் மாதிரி வச்சு அதை வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டைம் ஒரு 16 இயர் ஓல்ட் கேர்ள் பொண்ணை வந்து கொல்லும்போது அந்த டைகர்ஸை வந்து பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் எஸ்கேப் ஆயிரும். பட் அதை வந்து துரத்திட்டு போய் அதுக்கப்புறமா அதை வந்து பிடிச்சிருவாங்க. எங்க அப்படின்னா சம்பா ரிவர் கிட்ட. ஓகேங்களா? ஸோ அங்க வந்து அதை பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து கொன்றுவாங்க சுட்டு. எங்க அப்படின்னா சார்ட்டர் பிரிட்ஜ் இன் சம்பாவட். அதனாலதான் இதை வந்து சம்பாவட் டைகர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அங்க வந்து ஒரு சிமெண்ட் போர்டு வந்து வைக்கிறாங்க. எங்க அந்த டைகர்ஸ் வந்து புதைச்சாங்களோ அங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்லி நிறையா ஹியூமன்ஸை வந்து கொண்டிருக்கு. அது ஒரு 16 வயசு பொண்ணை கொல்ல வரும்போது ஜிம் கார்பெட் வந்து கொன்னுருச்சு பேசிக்லி. ஜிம் கார்பெட் வந்து அதை ஹண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அது தப்பிச்சு ஓடுது. பட் அதை விடாம போய் நெக்ஸ்ட் டே ஒரு பிரிட்ஜில் வந்து அதை கேப்சர் பண்றாங்க. அதை கொன்று அங்கேயே புதைச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ போஸ்ட்மார்ட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா அப்பர் அண்ட் லோவர் canine teeth on the right side of a mouth were broken, the upper one in half, the lower one right down to the bone. ஸோ இந்த canine teeth பார்த்தோம்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிக் கேட்ஸ் இல்லைன்னா டைகருக்கு மெயினாக. ஸோ அது ரெண்டுமே ரைட் சைட்லேருந்து மேலே கீழே வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு. அதுலேயும் கீழே இருக்கிறது வந்து அதோட ஜா போன் வரைக்குமே டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பழைய கன் ஷாட்டோட இம்பேக்ட் அப்படிங்கிறது. அதாவது ஹண்ட்ல இருந்து அது தப்பிச்சிருக்கு பேசிக்லி. ஸோ அந்த கன் ஷாட்டோட இம்பேக்ட் தான் இது. அதோட பல்லு டேமேஜ் ஆனனால அது மற்ற ப்ரேவை விட்டுட்டு ஹியூமன்ஸை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதனால தான் நான் வந்து கேம் ஹண்டிங்கை வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம் கார்பெட் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டீஃபாரஸ்டேஷனு ஹியூமன் என்க்ரோச்மெண்ட்டும் தான் இந்த வைல்ட் லைஃப் அந்த ஹியூமன் கான்ஃப்ளிக்ட்டுக்கு மெயின் ரீசன் அப்பவே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால நிறைய பிளேஸுக்கு போய் இதை பத்தி நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அசோசியேஷன் ஃபார் தி ப்ரிசர்வேஷன் ஆஃப் கேம் அண்ட் தி ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் ஃபார் தி ப்ரிசர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் அப்படிங்கிற அசோசியேஷனையும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இந்த அவேர்னஸோட சேர்த்தி. ஸோ அதே மாதிரி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க்கை செட்டப் பண்ணதுக்கு காரணமும் இந்த பர்சன் தான். அப்போ வந்து இந்த நேஷனல் பார்க்கோட நேம் என்னவா இருந்துச்சுன்னா லார்ட் மெக்காலம் ஹைலி. அதுதான் அந்த நேஷனல் பார்க்கோட நேமா இருந்துச்சு. ஜிம் கார்பெட் வந்து 1955 வந்து இறந்து போயிடுவாங்க. அப்புறம் 1957 இந்தியா கவர்மெண்ட் வந்து அதை ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்கா மாத்திடுவாங்க. ஸோ 1930s இதை வந்து அந்த ஏரியா வந்து நேஷனல் பார்க்கா அனௌன்ஸ் பண்ணதே இந்த பர்சன் தான். அதனால அவரோட நேமே மாத்தி வச்சிருவாங்க இறந்து போனதுக்கு அப்புறம். அதே மாதிரி ஜாதவ் பேயங். ஸோ இவங்க தான் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் 30 வருஷத்துல 550 ஹெக்டேருக்கு லைக் ஒரு ஃபாரஸ்டிவே மேன்மேடு ஃபாரஸ்டிவே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ராபின் அப்படிங்கிற டாக் கேரக்டர் தெரியணும். அண்ட் தென் ஜிம் கார்பெட் வந்து அகெயின்ஸ்ட் ஸ்போர்ட் ஹண்டிங் இல்லைன்னா கேம் ஹண்டிங்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹண்ட் எது அப்படின்னா லைக் சம்பாவட் டைகர்ஸ். இது வந்து ஒரு பெங்கால் டைகர்ஸ். எங்கேருந்து வந்திருக்குன்னா நேபாள்லேருந்து குமான் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்த தான் லேட்டராக நேஷனல் பார்க்காக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. லார்ட் மெக்காலே ஹெய்லி நேஷனல் பார்க்னு 1930s யார் அனௌன்ஸ் யாருனால அப்படின்னா
ஜிம் கார்பெட்னால. ஸோ அந்த சம்பாவத் டைகர் பார்த்தோம் அப்படின்னா கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. 436 மெம்பர்ஸை வந்து டெத்துக்கு காஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் அதோட கெனைன் டீத் வந்து டேமேஜ் ஆயிருக்கு ஃப்ரம் ஓல்ட் கன் ஷாட். ஓகேங்களா? உத்தரப்பிரதேஷ்ல தான் இந்த பிளேஸ் இருக்கு. ஸோ இந்த மொத்த லைக் இந்த ஸ்டோரியிலே நம்மளுக்கு தெரிய வேண்டிய கான்செப்ட்ஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ கெனைன் டீத் டேமேஜ் ஆனால் அது வந்து ஹியூமன் கான்ஃப்ளிக்ட்க்கு காசாக இருக்கும். பிகாஸ் அது வந்து ஹியூமனை ஈஸி ப்ரேவாக பார்க்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி டீஃபாரஸ்டேஷனுக்கும் ஹியூமன் என்க்ரோச்மெண்ட்டையும் எதிர்த்து அவேர்னஸ் கிரியேட் பண்ண பர்சனும் ஜிம் கார்பெட் தான். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த ப்ரோஸ் எண்ட் ஆகுது. இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் தென் இதோட மைண்ட் மேப் ஒன்று இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ ரெண்டோட டிஸ்கிரிப்ஷன் டெலகிராமோட டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து டெலகிராமோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். லைக் இதை பற்றி யோசிச்சுட்டே நான் தப்பாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ மைண்ட் மேப் வந்து இப்போ இந்த டிவைஸில் இல்லை. நான் உங்களுக்கு டெலகிராம் சேனல் இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணும்போது அந்த மைண்ட் மேப்பையும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம்.